தேங்க்யூவா. திவினேஷ் குட்டியாக்கெல்லாம் ஒன்று கிடைக்கிறேன். இந்த திவினேஷ் அம்மாங்க வந்து நிற்கிறாங்க. இதோ வந்து எங்களுடைய சரிவம் அப்பா செல்ல குழந்தைகள் இப்போ வந்த அன்னைக்குனா யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துக்கு இந்த வாராங்க திவினேஷ் ஆக்கள் எங்கள்ட குடியாக்கள் அன்னைக்கணும். சரியான ஒரு கவலை உண்டு, மன கவலை உண்டு. இறங்கல என்னமா இறங்கட்டுமா. இந்த திவினேஷ் அம்மாங்க வந்து நிற்கிறாங்க. திவினேஷ் குட்டியை காணலையே. சரியான ஒரு கவலை ஒன்று உண்மையாக வந்து இப்படி ஒரு இயற்கை சீற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க வேண்டும் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. அதான் கரெக்டாக யாரையும் காணலையே. எங்கே காணல? திவினேஷன் அம்மா நிற்கிறான், நான் திவினேஷ் குடியாக்களை காணலையே. சரியான கவலையாக இருக்கும் இருந்து எல்லாருக்கும், எங்கள் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைவருக்கும் சரியான கவலை உண்டு. கண்டிப்பாக திருப்ப வருவாங்க. யாழ்ப்பாணத்தில் ப்ரோக்ராம் மறுபடியும் நடக்கும். எங்கள் ஜீ தமிழ் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக மறுபடியும் பாடுவினோம். அந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் நிற்கிறோம். இப்போ திவினேஷன் அம்மான்னு இப்போ முன்னாடி போகிறாங்க. மெட்டாக்கில் இன்னும் காணலும் இந்த வராங்க பாருங்க. அச்சுனாக்கா வராங்க. எல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு லக்கேஜெலாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்பாண்டு கூப்பிடுது ஒரு குழந்தை உங்களுக்கு இருந்து ஏன்னா ஆறு நதியில் பஸ்ஸால் இன்னும் இறங்கலையா? இப்போ தான் இறங்க போகிறாங்க ஆக்களா. அர்ச்சனாக்கா பாருங்கண்டா. இந்தா போகிறாங்க. ரைட். ஓகே, குழந்தைகளை இப்போ இறங்க போயிடணுமா? எங்கிட்ட திவினேஷ் கூடி இறங்க போகிறாரு. மற்ற பிள்ளைகளும் இந்த ஓடி போயிடும் பாருங்க, நிற்காமல் ஓடி போயிடும். சரியான வேகமாக இறக்கினோம். ஏண்டால் அவைகளுக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கும் விளங்குது கண்டிப்பாக. ஏண்டால் இவ்வளோ தூரம் வந்து பல எதிர்பார்ப்போட பல ஆசைகளோட விதைக்கல இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது நடக்கிறேன்னு சொல்லிக்கல. அது எங்களுக்கும் மன வருத்தம் தான். அது உண்மையிலே அவைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை நான் புரிஞ்சு கொள்கிறோம். இந்த காட்சி நாங்கள் வந்து சும்மா அவங்களுக்கு இந்த போகிறத மட்டும் காட்டிக்கொள்கிறோம். மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் போய் சொல்ல வரையில. எல்லாம் செக்கப் பண்ணி அந்தளவுக்கு சரியான காற்று மழை உண்மையாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள நான் நினைக்கிறேன் சரியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து சரியாக வந்து அடிச்சிருக்கும் காற்று மழை. தொடர்ச்சியாக வந்து அடிக்கலை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தோட மட்டும் அடிச்சுட்டு நின்றுட்டு தானே.
நாங்கள் முன்னால் போனால் வீடியோஸ் எடுத்து கதைக்கலாம்னு சொல்லி, ஆனால் சரியில்லை தானே. என்னால் இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு முறையில் வந்து பாடி போட்டு போயிருந்தால் நாங்கள் போய் கதைக்கலாம் அவையோட. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து என்ன சொல்கிறது, அப்படி கேட்குறது சரியில்லை. இப்போ நாங்கள் அவங்கள கேட்டுக்கலாம், மறுபடி நீங்கள் வருவீங்களா, என்ன சொல்லவா நீங்கள் எங்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு குழந்தைகளை வராங்க போகிறாங்க வரோம். இந்த பாருங்க போகிறாரு, தினேஷ் போகிறாரு வெள்ளசாரோட. இந்த போகிறாரு. ஓ, நம்மளோட ஃபேமிலி எல்லோரும் நிற்கணும். போமா போகிறாங்க. ஆனால் மண்ணுண்டு அங்கே வந்து குரூப் படம் எடுத்து படம் எடுத்து திவினேஷ் குட்டியாக்கெல்லாம் முன்னே கிடைக்கிறேன். இந்த ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறாரு. மிஸ் யூ செல்லங்கள். திவினேஷ் குட்டி பாய். திவினேஷ் அவர் கேட்கல. அவருக்கு சந்தோஷமாக தான் அனுப்பி வைக்கிறாங்க. என்னால் அவைகளுக்கு இந்த மனசில் எதுவும் இருக்கக்கூடாது. எங்களை நம்பி எங்களோட யாழ்ப்பாணத்தில் உள்ள உறவுகளை நம்பி சந்தோஷமாக வந்து வேணாம், அதில் வந்து நாங்கள் சந்தோஷமான முறையில் பாடி அனுப்பி வைக்கணும். சரியாக வந்து 10 மணிக்கு உள்ளே நிற்கணும். இப்போ நேரம் காலையில் 10 ஆகிடுச்சு. ஏன்னா 12:45 ஃப்ளைட் வந்து எடுப்பாங்க இங்கேருந்து, யாழ்ப்பாணம் பல்லாடியிலிருந்து. எல்லாம் மாதிரியா செக்அப் பண்ணி திவினேஷை செக் பண்ணிலையோ உள்ளே போயிட்டானா அவனை இன்றைக்கி நேற்றியான் இதுக்கு ஏன்னா இந்த வெயில் வந்து குறைவே தான் நேற்று திடீரெண்டு என்ன சொல்கிறது அடித்த வெயிலுக்கு வந்த மழை என்றால். ஓகே உள்ள போகிறாங்கவா? இனி எப்போ வருவாங்க தெரியலையே. நான் நினைக்கிறேன் 1 வீக்கால் ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னேன். திருப்ப மறுபடியும் ஒரு கிழமையால் நடக்கும்னு சொல்லி. அக்கா பாய் அக்கா பாய், தேங்க்யூவா.
அடுத்த ப்ரோக்ராம் சிறப்பாக நடக்குமா? ஓகே, அர்ச்சனாக்கா போகிறாங்க. பாய் பாய், நன்றி நன்றி. பார்த்தீங்களா உண்மையா அவ்வளோ அன்பா ஏண்ணா, அந்த அன்பு ஒன்றுமே போதும் எங்களுக்கு. கிளம்ப போகுது. ஒரு ஃபேன் வேலை செய்யுது, மற்ற ஃபேன் வேலை செய்யுது. வேலை செய்யுது வேலை செய்யுது. ஜீவனேஷ் போகிறாரு. இந்த வருது பாருங்க, பறக்க போகிறாரு குட்டீஷ்.